ஏத்தியனாகிய எஜமான் வீட்டில் இருந்தால் காரிய சித்தி உள்ளவர்கள். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் என்ன செய்யலாம்? மாற முடியும். காரிய சித்தி உள்ளவர்களாக மாற முடியும். சோத்திரம். பாருங்கள், அவன் எஜமான் பார்க்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம செய்கிற எல்லாம் என்ன செய்யப்படும்? வாய்க்கும். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நீ செய்கிற எல்லாம் வாய்க்கும். ஆகவேதான் அவனை யோசப்படுத்த தயவு வைத்து அவனை வீட்டுக்கு விசாரணைக்காரனாக்கிறான்னு சொல்லி படுக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அந்த கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம எதை செய்கிறோமோ அது கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உண்டான எல்லாவற்றிலையும் நமக்கு என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். ஆசீர்வாதம் உண்டாகும். இப்ப யோசிப்பு அங்கிருந்து ஜெயிலுக்குள்ள போறார், சிறைச்சாலைக்கு போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பார்க்க தயவு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அங்கு ஒரு தப்பும் செய்யவில்லை. ஆனாலும் கூட போத்திபாரின் மனைவி அங்கே தவறு செய்ததாக அவர்களை குற்றம் சாட்டி என்ன செய்யறான்? ஜெயிலுக்கு அனுப்புகிறான். ஆனால் சிறைச்சாலையிலையும் யோசிப்புக்கு என்ன கிடைக்கிறது? தயவு கிடைக்கிறது. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பு கையில ஒப்பு வைத்துட்டான். போத்திபார் தன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தான். சிறைச்சாலை தலைவன் பாருங்க, அங்க இருக்கிற எல்லா கைதிகளையும் என்ன செய்யறான்? இந்த பண்ணி பார்த்துக்கோ. ஏன் அப்படின்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ செய்யற எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, ஆதியாகமம் 39 அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். ஆமா. எங்க குழியில் இருந்தாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். போத்திபார் வீட்டிலேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஜெயிலுக்கு வந்தாலும் அங்கேயும் கர்த்தர் என்ன செய்யறாரு? கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே, செய்த எல்லாவற்றும் கர்த்தர் வாய்க்கப்பட்டிருந்ததுனாலே, சிறைச்சாலை தலைவன் கூட ஒண்ணுமே விசாரிக்கவே இல்லையா? அவன் வசமா இருந்த யாதொன்றை குறித்து அவன் என்ன செய்யவில்லை? விசாரிக்கவில்லை என்ற 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எல்லாமே நம்பி கொடுத்துட்டான். பின்பகுதியில் வாசிக்கிறோம். அவன் வசமா இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. தயவு கிடைத்துக் கொண்டே இருந்ததுனால நம்பி கொடுத்து விட்டார். பாருங்க, இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்களில நல்ல கவனிங்கள், தயவை நாம் எதிர்பார்க்கிற இடத்திலே தயவு கிடைக்காமல் போகலாம். ஆமென். ரெண்டு பக்கம் பாருங்க.